ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு சரியான ஒரு அடியை வந்து கொடுத்துருக்காரு நம்ம வினோத் அண்டு வியானாக்கு. ஏன் அப்படின்னா இந்த கோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸ், அதாவது மைக் இஷ்யூ கேஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் இந்த ப்ரொமோவில் அந்த ஃபைட்லாம் நடந்திருக்கும். அது அந்தளவுக்கு பெரிய ஃபைட்டே கிடையாது. இங்கே நம்மளுக்கு அந்த மாதிரி பெருசாக காமிச்சிட்டாங்க. அது ஒன்று. கெட்ட வார்த்தைலாம் விடலை, மூடுன்னு சொன்னாப்புல. அது ஒரு வகையான கெட்ட வார்த்தை தான். பட் ரொம்ப பச்சையாகலாம் பேசவில்லை. சரி, இப்போ என்னென்னா பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டார் வினோத்தை. கூப்பிட்டு கழுவி ஊற்றிட்டார். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து ஜட்ஜா இல்லை வந்துட்டு லாயரான்னு தெரியல. வெளியே வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சரியான ஒரு தர்மடி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூப்பிட்டு என்ன திரும்ப கலாய்க்கிறாரு, இந்த வழக்காடு மன்றம் இருக்குல்ல, எந்தவித டெக்கோரமும் ஃபாலோ பண்ணவே யாருமே டோட்டலாக. அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஜட்ஜை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. எப்படி நடக்கும், இந்த மாதிரி வெளியில் நடந்திருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி டாஸ்கில் நடந்திருக்கா, இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த கேஸில் மட்டும் தான் நடக்குது, அதையே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஜட்ஜஸும் அவங்களோட ரோலை மீறி பேசுகிறீங்க. வியானா பார்த்தீங்கன்னா சுத்தப்பா, அதாவது அங்கே இருக்கிற வக்கீலை பேச விடுறதே கிடையாது. அதே மாதிரி உட்காருங்கன்றாங்க, கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்கறது கிடையாது. அதை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க பொறுப்பை உணர்ந்து தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்கள், கெடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வினோத் வந்து சாரி பிக் பாஸ் உங்கள் தலைமுடி வேறு நீங்கள் போட்ட சண்டையில் கலைஞ்சி போயிருக்கு, தயவு செஞ்சு அதை ஒழுங்காக பண்ணிட்டு போங்க, ஒரு ஜட்ஜி மாதிரி போங்க. அதே மாதிரி சபரியோட தலையில் தலைப்பாக்கட்டு பேசிகிட்டு இருக்காருல ஒரு ஸ்டைலாக, அதை தயவு செஞ்சு கரெக்டாக சொல்லுங்கள். அவர் வக்கீல் போஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்திருக்காருன்னா இப்படியா பண்ணுவார்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கலாய்ச்சிட்டு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் தான் அந்த பிக் பாஸ் அந்த வழக்காடு மன்றத்தை வழி நடத்தணும். நீங்கள் சொன்னால் அவங்க கேட்கணும். அப்போ நான் வெளியே அனுப்பலாமா, பிக் பாஸ் ஏதாவது பண்ணலாமா? ஆமாம் அப்படின்ட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க தெரியல. அதே மாதிரி தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், டெக்கோரமாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஃபஸ்ட்டாக பிகேவ் பண்ணியிருந்தார். விஜய் பார்வதியோட அந்த ஃபேமிலியை பற்றி பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தவறான விஷயங்கள். அதனால தான் சண்டையை வெடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கப்புறமா அது என்ன போக போகுதுன்னு தெரியல. அதேமாதிரி இந்த கேஸ் வந்துட்டு ஆல்ரெடி முடிஞ்ச கேஸ். நம்ம அமித் அழகாக சொன்ன ஒரு விஷயம், இந்த கேஸ் ஒரு இது போடுறாங்கன்னா அந்த கேஸில் வந்துட்டு வாதாடி ஜெயிச்சு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பனிஷ்மெண்ட், அதுதான் கோர்ட்டோட ஃபார்மேட். ஆனால் இங்கே ஆல்ரெடி பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறவங்கள கோர்ட்டில் கேஸ் போட்டு திரும்ப வந்து அங்கே வந்து நிற்க வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரு செல்லாத கேஸ்ன்னு முடிச்சு விட்டாப்புல. இங்கே வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு முடிச்சு விட்டாங்க. ஏன்னா அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மரியாதையை கொடுக்கல. இப்போ நேற்று வந்து சாண்ட்ராவும் கனி எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த சொன்ன விதங்கள், அந்த ஆன்சரில் வேணால் குழப்பங்கள் இருந்திருக்காங்க. கனி வந்து கொஞ்சம் இது மாதிரி ஏதோ ஒரு சதி வேலை பண்ணாங்க. பட் அந்த இது எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். எப்படி நம்ம அமித் பண்ணார் அதை மெயின்டைன் பண்ணணும். அதை விட்டுட்டு கையமையன் எப்பா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.